கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கிறோம். கொலோசியர் 1:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இது என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. இது என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானே நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானே நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசுவே நாமத்தினாலே சிவங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டானியல் ராஜேஷ் பிரைஸ்லார், லீலா பிரைஸ்லார். செய்திக்குள்ள வருவோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் கொலோசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேருமானவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பவுல் அறிமுகம் செய்கிறார் கொலோசியர் சபைக்கு. பிதாவாகிய தேவனை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்? அவர் ஆவியா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடியுமா? பார்க்க முடியும். அவர் மாமிசத்துல வந்த கடவுள். மாமிசத்தை வந்த கடவுளை பார்க்க முடியும், ஆனால் பிதாவா காண முடியாது. பிதாவா காண முடியாது. அதனால்தான் அவர் தரிசனமான காணக்கூடாத தேவனுடைய தற்சொரூபம். அது கிரேக்க வார்த்தை ஐகான். ஐகான்னா இப்படி ஒரு ஃப்ரண்ட் போட்டு இங்க ஃப்ரண்ட் வந்து சேம் ஐகான். கொஞ்சம் கூட மாறுதல் இருக்கார். முதற் பேருமானவர். அந்த முதற் பேருமானவர் காணக்கூடாத ஒன்றை வைத்து ஒரு விளக்கம் சொல்லுவார். அதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். காணக்கூடாத தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லி நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 3:8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனாலும் அது இன்ன இடத்திலிருந்து வந்தது என்றும் இன்னிடத்துக்கு போகுது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவனோ அப்படியே இருக்கிறான். இப்ப இன்னைக்கு நம்ம செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணக்கூடாத பிதா காணக்கூடிய ஃபார்ம் உருவத்துல குமாரனாகி இயேசு கிறிஸ்து அந்த உபமை கிடைக்கும். இதான் நம்முடைய செய்தி. அந்த காணக்கூடாத தேவன் காணக்கூடிய ரூபத்துல அனுப்புகிற இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றோம். அது என்ன? காற்று. காற்றை பார்க்க முடியுமா? முடியாது. பிதாவை பார்க்க முடியுமா? முடியாது.
சோ இந்த செய்தி எதோட கனெக்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணக்கூடாதவர் ஒரு காற்று அனுப்புகிறார். ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும்னா சத்தத்தை கேட்க முடியும். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. உங்களுக்கு அதன் மேல் அதிகாரம் கிடையாது. பிதாவுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை இங்க எப்படி புரிந்துக்கலாம்னா சத்தத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். பாத்தீங்களா? அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் பிறந்தவன். மறுபடியும் பிறந்த கூட்டத்தார் தான் இதை பேசுறார். எங்க இருக்கிறாங்க? சபையில் இருக்காங்க. அவங்க எப்படி மறுபடியும் பிறந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொலிசு சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை போகுது. அவங்க இவ்வளவு நாள் விக்கிரகத்துக்கு இருந்தாங்க. காணக்கூடிய விக்கிரகம் கண் இருக்குமா? இருக்கும், ஆனால் அதால் பார்க்க முடியாது. காது இருக்குமா? இருக்கும், ஆனால் அதை கேட்க முடியாது. வாய் இருக்குமா? இருக்கும், அதனால் பேச முடியாது. ஆனா நம்முடைய பிதாவாகிய தேவன் காணக்கூடாதவராக இருக்கிறார். குமாரன் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு காற்று. அந்த காற்று என்ன செய்யும் அப்படின்னா, தனக்கு இஷ்டமான இடம். வாசிப்போமா? ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்துல, இஷ்டமான இடத்திற்கு இந்த காற்றை ஏன் ஆண்டவர் அனுப்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வாசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாது. நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை செய்யும்படி வைக்கும். அப்ப ஒரு வாசனத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வாசனம் நம்ம ஆண்டவர்கிட்ட புறப்பட்டு வருது. அது நம்ம இடத்துல வருது. அது வெறுமையா போகாது. அது என்ன செய்யுமோ அது போலதான் காற்றும் ஒரு இடத்துல இருந்து புறப்படும். அதை சத்தத்தை கேட்க முடியும், அதை பார்க்க முடியாது. சரி, நமக்கு தெரிஞ்ச வசனம், ஆனால் எடுத்துக்கணும். சங்கீதம் 23வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 23:4. இப்ப காற்று சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அதுபோல இங்க ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்க முடியும். ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோட கூட இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்ப என் கையில பார்த்துக்கோங்க, இது பேனா, இது ஒரு கோல் நினைச்சுக்கோங்களேன். அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி அவருடைய கோலை டங் 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 அடிக்கிறார். ஆடுகளுக்கு மேய்ப்பன தெரியுமா? தெரியாது. பார்த்திருக்கும். ஆனா இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரண இருள். தாவீது அப்பதான் சொல்றாரு, ஆண்டவரே, நான் எப்படி ஏன் ஆடுகளை நான் நடத்தி கொண்டு போகும்போது அது இருளில் இருந்தாலும் அந்த ஆடுகளுக்கு என்னைய பார்க்க முடியாது. ஆனா என்னுடைய கோல் ஒரு சத்தத்தை படம், டன் டன், அது கேட்கும். அதுபோல உங்களுடைய சத்தத்தை, காற்றுடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அது எந்த டைரக்ஷன் போறது நமக்கு தெரியாது. பிதாவாகிய தேவன் காணக்கூடாத இருக்கிறாரு. அது போல காற்று, அந்த காற்று தனக்கு இஷ்டமான இடத்திற்கு அது போகும். ஆனா அந்த காற்றை நீங்க பார்க்க முடியாது, சத்தத்தை கேட்கும். அந்த சத்தம் தான் சங்கீதம் 23வது அதிகாரம், உமது கோலும் உமது தடியும் என்னை தெரியும். அந்த கோல் கொடுக்கிற சவுண்ட், டன் டன் டன், ஆட்டுக்கு தெரியும். சத்தம், கோல் சத்தத்தை ஆட்டுக்கு தெரியும். அப்ப நாங்க தனியா இல்ல, என்னுடைய மேய்ப்பன் எங்களோட கூட இருக்கிறார். இதாங்க சபை இருக்குது, கொலேசு சபை. கொலேசு சபைக்கு என்ன வார்த்தை அவர்களை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் 5, அவர் ஆண்டவராக தரிசனவான் தேவனுடைய தற்சர்வம், காண முடியாத கடவுளுடைய தற்சர்வம், ஐகான். சர்வ சிருஷ்டிக்கும் முதற் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான் காற்றை உண்டு பண்ணுகிறார். இந்த காற்றை உண்டு பண்ணினவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 8வது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறது. அந்த சத்தம் மேய்ப்பனுடைய கோலின் சத்தம். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். இதத்தான் யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு வாசிப்போமா? 23வது அதிகாரம் 8வது வசனம். 23:8. இதோ நான் முன்புறம் போனாலும் அவர் இல்லை,
பார்க்க முடியாது. அவர் அதரிசனமான தேவன். பின்னாக போனாலும் அவரை காண, முன்னாடியே இல்லை பின்னாடி இல்லை. அதுக்காண்டி அவர் இல்லைன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாரு. இடதுபுறம் அவர் கிரியைகளை செய்தும் அவரை காண. யோபு ஒரு மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறார். எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. ஒரு ஓடு இருக்கு, சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்லுகிறார், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு யோபு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பாதை சரியில்லையா, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், நான் ஒளிமுக மாசத்துல வந்தேன்னா எல்லாரும் அப்படி வாயை அப்படி பொத்திக்கிட்டு நிற்பாங்க. யோபு வந்துட்டு நம்ம பேசக்கூடாது. அந்த 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 ரிச் பீப்புள் எல்லாம் அப்படி அப்படி அப்படியே வணங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் இருப்பாங்க, இந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்குவாங்க, அப்படி நிற்பாங்க, பயந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாம் வர சத்தம் கால் போல் கால் போல் கால் போல் இருக்கும். எப்ப யோபு வந்துட்டாரா சைலன்ஸ், அது பேசக்கூடாது. எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க, ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க, உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா. எப்படி இருந்தேன்னா இப்ப உரிமையா இருக்கிறேன். அதெல்லாம் சொல்றாரு, நான் அவரை காண விரும்புவது ஆனாலும், அந்த 10 ஆனாலும். யோபு 23:10 அந்த ஆனாலும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் போகும் வழியே அவர் அறிவார். அவர் அறிவார்னு எப்படி அவருக்கு தெரியுதுன்னா, யோபோட பேசுறார், சத்தம் கேக்குது. ஆண்டவர் பெருங்காற்றுல இருந்து ஆண்டவர் பேசுகிறார். பெருங்காற்று, காற்று அடிக்கிறது, ஆனா யோபுக்கு சத்தம் கேக்குது. அதனாலதான் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக வழங்க. இப்ப யோபுக்கு ஒரு நிச்சயம், நம்ம சோதனையின் காலத்துல இருக்க ஐயா, இப்பதான் இருக்கும் ஒரு பீரியட், இது எனக்கு முடியும், ஆனா நான் போகிற இடத்த அவர் அறிவார். சரி, தேவனுடைய திட்டம் அப்படின்னு ஒரு தலைப்புல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க போயிருக்கேன். எசேக்கியேல் 20வது அதிகாரம், எசேக்கியேல் 20:6. காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். இது தேவன் போட்ட பிளான். நான் அவர்களை எகிப்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்தும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசத்திற்கும் சிங்காரபத்தில் அவளை கொண்டு வந்து விடு என்று அந்நாளில் ஆணையிட்டு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்து. ஒரு இதை புரியறதுக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு மாப்பிள்ளைய ஒரு பொண்ணுக்கு பிக்ஸ் பண்ணிட்டாங்க, பூ வச்சாச்சு. பூ வச்சதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளைய பற்றி அந்த பெண்ணுடைய தகப்பனருக்கு ஒரு மோசமான தகவல் வருது. அந்த மாப்பிள்ளை ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இவரு ஆடிட்டார், ஐயோ நமக்கு ஒத்த பிள்ளை இருக்கேயா, இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சே, நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு. ஆனா அந்த மாமியார் சொல்லுது, இன்னொன்னு நம்ம மாப்பிள்ளை பார்த்தாச்சு, இதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. உங்க சொந்தக்காரர்ல ஒருத்தர் சொல்லுகிறாரு, நீ ஊழியக்காரன், நீ ஊழியம் செய்யற, அதனால இந்த திருமணம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய சப்போர்ட்டோட திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆச்சரியம் அந்த குடும்பத்தை. காரணம் என்னன்னா, ஒன்று சத்தம் கேட்கும், அந்த சத்தத்தை விட காட்ஸ் பிளான் தான் முக்கியம். இவர் மட்டும் என்னையா வேற மாப்பிள்ளை பார்ப்போம் போயிருந்தானா நல்ல ஆச்சரியம் போயிருக்காரு. அதுபோல இங்க நம்ம பாக்குறோம், ஆண்டவர் திட்டம் போட்டுட்டார். எப்படி அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆண்டவர் திட்டம் போட்டுட்டாரோ, போட்டுட்டு நான் பார்த்து வைத்து, ஆண்டவர் பார்த்து வச்சிருக்காங்க. எதை பார்த்து வச்சிருக்கிறாரு? அவர் கண்கள் உலகம் எல்லாம் சுத்தி பார்க்குது. அமெரிக்காவை பார்க்கிறார், நம்ம இந்தியாவை பார்க்கிறார், சைனாவை பார்க்கிறார். ஐயா இதெல்லாம் சரியில்லை, நான் ஒரு தேசத்தை உங்களுக்காக பார்த்துக்கிறேன், அதுதான் இஸ்ரவேல் தேசம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, சிங்காரமான தேசம். எங்க சிங்காரமான தேசம்? ஏன்னா அவர் பார்த்து வச்சது அது அப்படித்தான், அது சிங்காரமா தான் இருக்கும், கொண்டு வந்து வாய்ப்புங்கிறார். ஆனா இது தேவனுடைய திட்டம். அந்நாளிலே அவர் என்ன செய்யறாரு? ஆணையிட்டு. என்ன செய்யறாரு? ஆணையிட்டு. பாருங்க, அந்நாளிலே ஆணையிட்டு. எசேக்கியேல் 20:6. ஆணை எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஆனா காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடி முழக்கம் உண்டாகும்.
இடி முழக்கம், ஒரு காற்று வரும். அந்த காற்று வரும். ஆனா ஆவியினாலே பிறந்தவனால் நிதானிக்க முடியும், மாமிசத்தால் பிறந்தவனால நிதானிக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆவியில் பிறந்தவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னான் அறிவேன், அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கேன், அவர் பார்த்துக்கிடுவார். இது ஆவியினாலே பிறந்தவனுடைய வாயிலிருந்து ஒரு பிறக்கிற வார்த்தை. ஆனா மாமிசத்திலிருந்து பிறக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சாவுதான் எனக்கு முடிவு அப்படின்னு அவன் சேர்க்கிறான். ஒரு சினிமா டைரக்டர், ஃபேமஸான டைரக்டர், அவர் எடுத்த படங்கள்ல அத்தனையும் சக்சஸ். ஆனா அவருக்கு ஒரு கெட்ட நேரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு மியூசிக் ட்ரூப், அவங்க ரொம்ப பிரபலமானவங்க, பல கோடி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இந்தியாவில் ஒரு மியூசிக் ட்ரூப், அதுக்கு டிக்கெட்லாம் வந்துட்டார். டிக்கெட் வந்தாச்சு, அவங்களுக்கு காசு கொடுத்தாச்சு, இவருக்கு பையில 0. அவங்க வரணும், வர்றதுக்குள்ள ஒரு சுனாமி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. சுனாமி வந்த உடனே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டு கேன்சல். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க ரெடி தான், ஆனா எங்களால கிளம்ப முடியாது, வெரி சாரிட்டாங்க. உண்மைதானே? இவருடைய சொத்தை எல்லாத்தையுமே அடமானம் வச்சுதான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சார். கடைசியில் வட்டி கட்டுறதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. அவருக்கு ஊட்டியில் ஒரு பெரிய பொங்கலம், சுத்தி கார்டன், ஒரு 2 ஏக்கர்ல ஒரு வீடு வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த வீடை வித்து நம்ம கடன் அடை பண்றோம். நீங்க சொல்லிச்சு, லூசானி, நான் சென்னையில் இருக்கிற வீடு பெரிய வீடு தான், ஆனா ஊட்டி என்னுடைய ஹார்ட், எதனால வித்துக்கோ, இதை விற்க விட மாட்டேன், நீ செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை போட்டுச்சு. ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றாரு, சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். இது ஏன் இவர் மரித்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவருக்கு ஆவியில் பிறந்த மனுஷன் மாமிசத்தில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை குத்திக்கிட்டே இருந்துச்சு. இவருக்கு திறமைக்கு இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ காரியங்கள் செஞ்சு ஜெயித்து பெற்றுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதான் இப்படித்தான் ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு வர்றாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம போற பாதையில இன்னைக்கு ஒரு சூசைட் பண்ற காரணம் அவர் மென்டல் ஆயிடும். இதுதான் ஆண்டோடைய ஒரு வாழ்க்கை. சரி, இன்னொரு மனிதன் அவங்களுக்கு காட்டப்படுது, ஒரு ராஜா. இந்த ராஜா தானியேல சிங்க கோயில போடணும்னு கைது போட்டுட்டார், தூக்கி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ராஜா ராத்திரி தூங்காம இப்படியே வர்றாரு, கண்ணெல்லாம் முடியடான்ட்டு வர்றாரு. நேரா சிங்க கோயில போய் அங்க போய் பேசுறாரு. கூட இருக்கலாம் மென்டல் நினைச்சிருப்பாங்க ராஜாவை. ஏன் மென்டல் ஆயா போட்டா சிங்கம் தழுதியா கொடுக்கும். இந்த தானியல் வயிற்றுக்குள்ள போயிருப்பான். ஆனா இந்த லூசு, தானியலே நீ இடைவிடாமல் சேவிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை காக்க வல்லவராயிருந்தாரான்ட்டு. ஆனா இவர் ஆவியில் பிறந்த மனிதன், அதனாலதான் அந்த விசுவாசத்தோடு போயிட்டார். ஆனா சுத்தி இருக்கலாம் மென்டல் நினைக்கிறாங்க. இந்த மென்டல் நினைச்சவங்க எல்லாம் எங்க தூக்கி உள்ள போயிட்டாங்க. இப்ப இந்த காற்று தான் தீர்மானிக்கும். இந்த காற்று என்ன தீர்மானிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி முழுவதும் ராஜாவுக்கு தூக்க, மியூசிஷியன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டார். அவர் இருதயத்துல ஒண்ணுதான் வருது, ஒரு காற்று ஆண்டவர் அனுப்புவார். இந்த காற்றுல இருந்து யார் வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காற்றுல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? சங்கீதம் 18வது அதிகாரம் 10வது வசனம். காற்றுல இருந்து ஆண்டவர் யாரை கொண்டு வருகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தானியல் சிங்க கோவில போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் செகண்ட்ஸ் தான் இருக்குது. கேருபீன்கள் மேல் ஏறி, பிதாவாகிய தேவன் காணக்கூடாதவர் கேருபீன் மேல ஏறி உட்கார்ந்தார். வேகமாக போகிறார். எங்க போகிறார்? தானியலுடைய குகைக்கு போகிறார். காற்றின் செட்டைகளிலே கொண்டு பறந்தார். காற்றின் செட்டையில பறக்கிறாரு. அந்த காற்றுல யார் இருக்கிறா? கேருபீன் இருக்குது. அந்த கேருபீனுக்கு கட்டளை, கேருபீன் உள்ள போய் தானியல் இருக்கிற கெபியில இருக்கிற சிங்கத்தின் வாயை கட்டி போடும். இந்த காற்று சாதாரண காற்று கிடையாதுங்க, எம்டி காற்று கிடையாது. காற்றின் மேல் ஏறி வேகமாக போகிறார். என்ன ஆண்டவருங்க! இந்த ஆண்டவரை பார்க்க முடியாது.
ஆனா குமாரனை பார்க்கலாம், தற்சொர்பமாக அவர் தான் நம்மோட கூட இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ஸ்பீடா போய் ஒரு காற்றை செய்து, இந்த காற்றை செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா ஒரு பாதையில கொண்டு போறாங்க. அந்த பாதை கடினமான பாதை. இந்த பாதையில பாருங்கன்னா ஏன்டா இந்த பாதையில வந்தோன்னு இருக்கும். வாசிப்போமா? ஏசாயா 41வது அதிகாரம். அந்த காற்றுக்கு முன்னாடி ஒரு பாதை, மோசமான கடினமான பாதை. 41:17. ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி. சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீர் அவங்க தான் செய்யணும். அவங்களுக்கு ரெசிஸ்டன் கிடையாது, ஆள் கிடையாது. நம்ம வேலைக்காரங்கன்னா பண்ணதுறோம், இங்க கிடையாது. அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால வறண்டு போகும் பொழுது ஆண்டவர் இதுவரை அனுமதிக்கிறார். நீ தேடு, கிடைக்காது. உன் நாக்கு என்ன ஆகும்? ட்ரை ஆகும். தானியல சிங்க கோப்பையில போகும்போது அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா? ஜாலி ஜாலி. நம்ம சிங்க தானியல் நூடுல்ஸ் ஆகி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்திருப்பாரு நினைக்கிறேன் நான். ஆனா உள்ள போறதுக்கு வர அவருக்கு நம்பிக்கை கிடையாது. உள்ள போனவர் சிங்கம் அவர் ஃப்ரெண்ட்ஸ், புரியுது அவங்களுக்கு? தேடி கிடையாமல் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து பாருங்க. இங்கதான் அவர் இடைப்படுகிறார். இதுவரை காத்திருப்பார், தாங்க வர அனுமதிப்பார், நாக்கு வறண்டு போறதுக்கு அனுமதிப்பார், தண்ணி தேடி உனக்கு கிடைக்காது. ஆனா இப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அதாங்க இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். தானியேலை கைவிடல, காற்று செட்டில வந்தாரு. இந்த காற்று அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13. இப்ப இது ஆசீர்வாதம். ஒரு பாதை, உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்கள் நடுவிலே ஊற்றையும் திறந்து, அதுவரை அது மூடி இருக்குது, இப்ப திறக்கிறார். திறந்து வனாந்திரம் தண்ணீர் தடாகவும் வறண்ட பூமி நீர்க்கணியம். இதுல என்னெல்லாம் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு, சித்தி மரம், கேதுரு மரம், புன்னை மரத்தை உண்டாக்குவேன். எப்ப உண்டாக்குவாரு? ஒரு ஸ்டேஜ் நீங்க போகணும். அந்த பாதையில் தாகம் இருக்கும். சபை மக்களை பார்த்து சொல்றாரு, ஐயா கொலேசிய சபை மக்களே, நீங்க உள்ள வந்துட்டீங்க. எதுக்குள்ள வந்துட்டீங்க? சபைக்குள்ள வந்துட்டீங்க. இந்த பாடல் வழியே தான் நீங்க போகணும். ஆனா ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 41:20. கர்த்தருடைய கரம் அதை செய்தது. அவர் செய்வார். ஆனா அவர் செய்ததற்கு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. அதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்து மேடு எல்லாத்துக்கும் திறக்கிறதுக்கு ஒரு காற்று அனுப்புவார். இது செய்யறது கர்த்தருடைய கரம் தான் செய்யும், வேற எதுவும் செய்யாது. சரி, அடுத்த இன்னொரு கடினமான பாதையை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஏன்னா ஆசீர்வாதத்திற்கு முன்னாடி பாடுகள் உண்டு. சபை மக்கள் அதை புரிந்து கொள்ளணும். எசேக்கியேல் 37வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசம். எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. ரைட்டு, அமர்ந்தது. அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியிலே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்தி, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிப்பாட்டிட்டாரு. உங்களுக்கு எலும்புகளை தொடர்றது கஷ்டமா இருக்கு. ஆனா நாங்க ஆஸ்ட்ரியாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். அப்ப அங்க எங்கள்கிட்ட இருக்கிற பியூன் நினைச்சுவாங்கன்னா அதுக்குன்னு சில ஆள்கிட்ட இருப்பாங்க. அவங்க சுடுகாட்டுல போய் மண்டபோடு ஹியூமரஸ், ஃபீமர், ரிப், என்னென்ன எலும்பு இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அது எங்களுக்கு ஒரு ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்துல நாங்க படிக்கும்போது 800 ரூபா. 800 ரூபாங்கிறது இன்னைக்கு 8000க்கு மேல. அந்த செட்டா கொண்டுறோம். அதுல என்னெல்லாம் மகிம் அது எங்க கையில கொடுப்பான். அதை நாங்க அப்படியே கும்பிடு போட்டு வாங்குவோம். அதை வச்சு படிச்சு கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனா நீங்க ஆடிடுவீங்க. ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை அவைகள் அதிகம் சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கு வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் இருந்த அவைகள் மிக உலர்ந்தது. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லி. உயிர் அடையுமா அப்படின்னு கேட்டானா இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் உயிரோட இருப்பேன்னா எனக்கு சொல்லியிருப்பாரு. தூக்கி கொண்டாந்துட்டார். சும்மா இருந்தாரு எசேக்கியேல். நீங்க கேட்கிற கேள்விக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நான் உயிரோடு இருப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனத்தை இருப்பாங்க. 37:3. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
7வது வசனம். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இரைச்சல்ங்கிற ஒரு சவுண்ட். நான் ஒரு சவுண்ட் விட்டா, டங் டங் டங், கோல் சவுண்ட் யாருக்கு கேட்கும்? ஆடுகளுக்கு மட்டும்தான் கேட்கும், வெளியில யாருக்கு கேட்காது. அதுபோல இந்த இரைச்சல் கேட்குது. எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துச்சு. ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டு கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 பாருங்க. அப்பொழுது நீ ஆவியை நோக்கி தீர்ச்சு. என்னென்றால் இவைகள் ஊது. சொல்ல காரியம்னா கஷ்டமா இருக்கும். இது ஆண்டவர் ஒரு மண்ணான ஆதா மேல ஊதுறார், உயிரடைந்தார். அதுபோல இங்கே என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு. இவர் எங்க இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் 3வது அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல் 3:14. ஆவி என்னை உயிரை எடுத்துக்கொண்டது. நான் ஆவியிலே உக்கிரத்தாலே மானம் கசந்து போனேன். மானம் கசந்து ஒரு பாதையில போகும்போது மானம் கசந்துரும். ஏன்டா இப்படி வந்துச்சுன்னு கொலிச சபைக்கு சொல்றாரு. காற்று தான் எல்லாத்துக்கும். ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆனா காற்றை பார்க்க முடியாது. அந்த சத்தத்தை கேட்க முடியும். அந்த சத்தம் என்ன செய்யும்னா மனம் கசந்த எசேக்கியேல, ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமா இருந்துச்சா. சிறைப்பட்டவர் நடுவில் வராரு. 7 நாள் அவர் நடுவில் பிரமித்து 7 நாள். அந்த 7 நாள் முடிந்த பின்பு 16வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். என் வாயினாலே வார்த்தையிலே கேட்டு என்ன எச்சரி. இப்ப என்ன விளக்கம் வசந்த வாசி இசைக்கல மனம் கசக்கா இருக்கிறார். உங்களை யாரு மனம் கசக்காச்சா அப்படி இருக்கும்? ஏன்டா இங்க வந்தவன இருக்கும். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம். அது 7 நாளுக்கு பிறகு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். உன்னை காவலனாக வைத்தேன்னு சொல்லி. நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா விட்டாரு. ஒரு சகோதரி இருக்கா, ஒரு சபையில போய் நான் செய்தி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அங்க போய் நிற்கும் பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பாடெல்லாம் மறந்துடும். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில, என்னெல்லாம் நான் அனுபவிச்சேன் அதெல்லாம் மறந்துடும். மன கசப்பெல்லாம் மறந்துரு. அங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று காவலன். இது அங்க ஆசீர்வாதம். ஆனா பாதை கடினமா இருக்கும். லேசான பாதைன்னு நீங்க நினைக்காங்க. அந்த பாதையில தான் போகணும். சரி, இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்கும். யாத்ராகமம் 14வது அதிகாரம். யாத்ராகமம் 14:16. நீ உன் கோலை நீட்டி. மோசே கோலை நீட்டணும். உன் கையை சமுத்திரத்துக்கு நீட்டு. அவ்வளவுதான். இவ்வளவு மட்டும்தான் நீ செய்யணும். இவ்வளவு நீ செய்துட்டா நான் என்ன செய்வேன்? 26வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த காற்றினாலே சமுத்திரம். ஆவியில் பிறந்தவனாலதான் நீட்ட முடியும். நீங்க நீட்டுவீங்களா? பின்னாடி யாரு வர்றா? பார்வோன் வர்றான். டங்க டங்க டங்கன்னு சத்தம் கேட்குது. ஊர்ல சத்தம் கேட்குது. ஒரு செகண்ட் போது உங்களை தூக்கி சாப்பிடுறது. அந்த நேரம் செய்ய முடியாது. செய்யணும். ஏன்னா ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் செய்யறாங்க. 24வது வசனம். கிழக்கே வெளுத்து வரும் ஜாமத்திலே அக்கினியும் மேகமான சம்பத்திருந்து எகிப்தின் சேனைகளை பார்த்து. ஆண்டவர் என்னைக்கு நீ கோலை நீட்டிட்டியோ என் ஊழியத்தை செய்ய அது நான் உன்னை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னை பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களை பார்த்தார்னா உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும். பயமெல்லாம் போயிடும். இந்த பாதையில தான் நான் போகணும். நான் போவேனா போவேன், போய்கிட்டே இருப்பேன். அதுல இருந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படி உங்களால தொடர்ந்து ஓடுனீங்கன்னா நீங்க எங்க போய் சேர்ந்துடலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. காணக்கூடாத பிதா காணக்கூடிய ரூபத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினார். அதற்காக நன்றி. ஒரு காற்றின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி ராஜா. இந்த காற்றின் சத்தத்தை நாங்கள் இம்மட்டும் கேட்டோம் ஐயா. இனியும் நாங்கள் கேட்போம் என்ற நிச்சயத்தோட ஓட கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.